இன்றைக்கி குடும்பத்தில் கூட பார்த்தா கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. இதனால ஒரு வனாந்திரம். குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, என் குடும்பம் இப்படி இருக்கு என்று சொல்லி அநேகர் கண்ணீர் வடிக்கக்கூடிய காரியம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் சொல்லட்டும், கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல கொஞ்சம் தெரிஞ்ச பிற்பாடு உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றோர்கள் செய்யாதீங்க. நான் அப்படி செய்ய போகிறேன், இந்த தொழில் செய்ய போகிறேன், இந்த வேலை செய்ய போகிறேன், இந்த காரியங்களை செய்ய போகிறேன் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். உங்கள் குடும்பம் செழிப்பான வயல்வெளியை போல இருக்கும். எபேசியர் 6வது அதிகாரம் முழுக்க எழுதப்பட்டிருக்க கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையே, கணவனை குறித்து ஒரே ஒரு வார்த்தை, உன் மனைவியை நேசி, அன்பு கூறு, அன்பு கூறு, வம்பு பண்ணிட்டு இருக்காத. அதே போல மனைவியை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படி, சொல்ற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படி, கீழ்ப்படி, ஞானமா அன்பா அல்லேலூயா செய்யுங்க. அப்போ உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும். குடும்பத்தில் காணப்படுகிற வனாந்தரம் எல்லாம் மாறி போய்விடும். அல்லேலூயா.